கோவை 10 வயது சிறுமி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் ஒரு வார்த்தை கேட்டிருப்போம் மக்களே. என்னன்னா, குழந்தையுடைய உடம்புல காயங்கள் இருக்கு, ஆனால் பாலியல் ரீதியாக எந்த காயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அப்போ ஏன் கொன்னா இந்த கார்த்தின்ற நபர்? என்ன மோட்டிவ் இருக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம் மக்களே. இன்றைக்கு என்ன ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு நமக்கு தகவல்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய அம்மா விரைவில் கைது பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிகிறது. என்ன காரணம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டீம். ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலைக்கு ஒரு மோட்டிவ் வேணும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? இந்த சிறுமி 10 வயது சிறுமி இறந்ததுக்கான என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? எதுக்கு அந்த கார்த்திக் கொலை பண்ணான் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு மக்களே. நேற்று இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்லாரும் மென்ஷன் பண்ணக்கூடிய இடம் இது சூலூர் பள்ளப்பாளையம் மென்ஷன் பண்ணுறோம். ஆனால் இந்த குழந்தை வசிக்கக்கூடிய இடம் என்று சூலூர் கிடையாது அப்படிங்கிறாங்க. சூலூர் அப்படிங்கிறது எல்லா பெண்களும் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் போராட்டம் பண்ண இடம்தான் சூலூர் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க இருக்க இடம் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பாரதிபுரம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாரதிபுரம் தான் இங்கே இருக்க இடம். இங்கே தான் அந்த பெண், இந்த இறந்து போன டிசீஸ்டு கேர்ள் தங்கக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்க இடம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ நேற்று ஒரு இவங்க இருக்கக்கூடிய இந்த பெண் வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பெண் அப்படின்னு ஒரு பெண் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. யாரால அப்படின்னு கேட்டால், இந்த இறந்து போன இந்த சிறுமியுடைய அம்மாவால். எந்த அளவுக்கு எதிர்ப்பு அப்படின்னா, அவங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. பட் எவர் சின்ஸ் அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணப்பட்டு பல அக்கௌண்ட்ல இருந்தும் பல ஹேண்டில் இருந்தும் ஷேர் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிறது வேற விஷயம். ஸோ என்னன்னா, அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமாக, இந்த சிறுமி இறந்ததுக்கு அப்போ அவங்க அம்மா எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் மீடியா விசாரிங்க. அவனை மைக்க தூக்கிட்டு நேராக சூலூர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் சூலூரில் போராட்டம் பண்ணதுக்கான காரணம், எங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, எப்படியாச்சும் எங்கள் குழந்தையும் காப்பாற்றுங்க, இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து நாங்கள் போராட்டம் பண்ணமே தவிர நாங்கள் எந்த நிதி உதவிக்கோ நிவாரணத்துக்கோ நாங்கள் போராட்டம் பண்ணலை. ஆனால் என்னமா டாக் வெளியே வருதுன்னா, போராட்டம் பண்ணுறதுக்கான காரணமே பணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி வெளியே வருது. ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லிக்கிறேன், அந்த குழந்தை காணாமல் போனது 21 மே 2026 இரவு 5 மணி. நாங்கள் சுற்றி உள்ள நெய்பர்லாம் ஒரு 6 மணிக்கு அந்த குழந்தை காணாமல் போனதுக்கப்புறம் போய் அவங்க அம்மா உள்ள எழுப்புனா அவங்க அம்மா ஃபுல் போதையில் மட்டையாயிட்டாங்க. எழுப்புனா அந்த லேடிக்கு சுயநினைவே இல்லை, அப்படி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு 7 மணிக்கு இந்த குழந்தையோட அப்பா ஷிஃப்ட் முடிச்சு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் உண்மையாலுமே அவங்க சொன்ன வார்த்தை, உண்மையாலுமே 12:30 மணி வரைக்கும் போலீஸ் தீவிரமாக தேடினாங்க சார். நைட்டு 12:30 மணி வரைக்கும் தீவிரமாக தேடினாங்க. அவங்க எந்த இடத்துலையுமே தொய்வடையவே இல்லை. உண்மையாலுமே வேற குழந்தை கடத்திட்டான் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க தேடினாங்க. இந்த தேடும் பொழுது இப்போ இது வரைக்கும் அவங்க சொன்ன தகவல் மக்களே. இப்போ இந்த வீடியோவை அவங்க போட்டுட்டு அவங்க விட்டுட்டாங்க. விட்டதுக்கு பிறகு ஒரு வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை. ஏனால் இந்த பெண்மணிக்கிட்ட இருந்து அவ்வளோ எதிர்ப்பு வந்ததா ஒரு தகவல். இதற்கு பிறகுதான் காவல்துறை இந்த சிறுமியோடைய அம்மா மேல சந்தேகம் திரும்பினதா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா இந்த சிறுமியோடைய தாயார் நினைச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரெஸ் மீட் நம்ம லாஸ்டா பார்க்கலாம். நாம சில விஷயம் விசாரிச்சு பார்த்தோம். இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமே நமக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது இந்த மோட்டிவ் பாலியல் துன்புறுத்தல் பண்ணப்படலை. ஆனா நேற்று இன்னொரு வீடியோ ஒன்று வெளியாகுது. என்னன்னா, அந்த மோகன்ராஜ் கைது பண்ணப்பட்ட 2 பேர், கார்த்தி, மோகன்ராஜ். இந்த மோகன் சொல்றாங்க அந்த ஏரியாவில். இப்போ கார்த்தின்றவனை கையும் காலையும் உடைச்சிட்டாங்க போலீஸ். ஆனால் மோகனுக்கு எதுவும் பண்ணல. ஆனால் அவனை கைது பண்ணி வெளியே கூட்டிட்டு போறாங்க. தலையை முக்காடு போட்டு முக்காடை ரிமூவ் பண்ணும் பொழுது அவன் சொல்றான், சார் நான் ஒரு தப்பும் பண்ணல சார் அப்படிங்கிறான். ஸோ இவன் ஏன் இப்படி சொல்றான் இந்த மாதிரி வார்த்தையை அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் நமக்கு என்ன தகவல் கிடைக்குது விசாரிச்சப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குடும்பம் எங்கிருந்த பேஸ், கோயம்புத்தூர் பேஸ் குடும்பமானு கேட்டால் கிடையாது. சேலம் மாவட்டம் குளத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்கம்பருத்தி காடு அப்படிங்கிற ஏரியாவில் வசிக்கக்கூடிய குடும்பம் தான் அந்த குடும்பம். ஸோ அங்கேருந்து
ஒரு நிரந்தர தொழில் இல்லாத காரணத்தினால இவங்க திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ல ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. அந்த மாதிரி மைக்ரேட் ஆன குடும்பத்தில் ஒன்று தான் இந்த குடும்பம். ஸோ அவங்க போகிறாங்க, போட்டு 20 வருஷம் முன்னாடியே போயிட்டாங்க. போயிட்டு நடுவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்து, 2 பேரும் வந்து தூரத்து உறவினர்கள் அப்படிங்கிறாங்க, கணவனும் மனைவியும். ஸோ அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இனிமேல் இந்த பொண்ணு கூட வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த நபர், இந்த இறந்து போன சிறுமியோடைய அப்பா அவங்க வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறார். ஏன் வாழ மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், இன்ஃபேக்ட் ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. ஆண் குழந்தை 2ஆவதா பிறந்த குழந்தை. இப்போ வாழ மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டப்போ அவன் சொல்கிறதுக்கு காரணம், இந்த பெண்மணிக்கு பல ஆண்களோட தொடர்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. எங்கே நாங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணி மாறி போனாலும் அங்கே ஏதாவது ஒரு ஆண் கூட தொடர்பு படுத்திக்கிறாங்க, ஒரு லிங்க் வச்சுக்கிறாங்க. நான் ஷிஃப்ட்டுக்கு போனதுக்கு பிறகு இவங்க வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க, இது காதுபட வர ஆரம்பிச்சிருச்சு, என்னமே வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிறுமியோடைய தகப்பனார் போயிட்டு இவங்க அம்மா கிட்டேயும், அதாவது இவங்களுடைய குடும்பத்துக்கிட்டேயும் அந்த மனைவி குடும்பத்துக்கு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோடனே பஞ்சாயத்துக்கு கூட்டுறாங்க. வீட்டில் கூட்டி வார்ன் பண்ணி திட்டி, இப்போ நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வீடு மாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஆண் பெண் 2 குழந்தை இருக்குது. பெண் குழந்தை பாட்டி வீட்டில் வளரட்டும், சின்ன பையன், அந்த பையன் சின்ன பையன், அவனை மட்டும் கூட்டிகிட்டு போங்க உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு தகவல். ஸோ குழந்தை பாட்டி வீட்டில் வளருது, பெண் குழந்தை, இறந்து போன சிறுமி. ஆண் குழந்தை உங்ககிட்ட வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு மறுபடியும் இதே பிரச்சனை தொடர்ந்ததுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க பாரதிபுரத்துக்கு. ஸோ பாரதிபுரத்துக்கு இந்த குடும்பம் வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு. வந்ததுமே வீட்டில் ஷிஃப்ட் பண்ணி பிடிச்சிட்டு ஒரு வாரம் கழித்து ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது கரெக்டாக ஒரு 10 days பிஃபோர், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஊருக்கு வந்தப்போ எதுக்கு வந்தாங்கன்னா திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. அந்த திருவிழா அப்போது அங்கே ஊரில் உள்ள பெண்கள்லாம் இவங்க கூட பேசும்பொழுது, இந்த பெண்ணோட பேசும்பொழுது ஏதோ போதை மருந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் போதையிலே இருக்கிற மாதிரியும் இவங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அது அரசு புரட்சா குடும்பத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஊரில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவுமே இவருக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, அந்த 5 நாளைக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகும்போது தான் பெண் குழந்தைங்க லீவில் தான் இருக்கிறா, இவளையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதாகவும், அதனால இந்த பெண் குழந்தை கூட்டு போனதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது இந்த இடத்துக்கு வரும். கோயம்புத்தூரில் இந்த பாரதிபுரத்தில் இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட கார்த்தி அப்படிங்கிற நபர் யார் அப்படின்னு கேட்டால், இவங்க 1 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வீடு மாற்றிட்டு வந்தப்போ இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அந்த கார்த்திங்கிறாங்க. ஸோ 2 வார காலம் இவங்களுடைய நட்பு ஸ்ட்ராங் ஆகுது. இந்த குழந்தை கார்த்தி வீட்டுக்கு போகிறது, கார்த்தி இவங்க வீட்டுக்கு வருது அப்படின்னு போக்குவரத்தாக இருந்ததாகவும், இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுடைய கணவர் போயிட்டு அந்த கார்த்தி இருக்கக்கூடிய வீட்டுடைய ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணதாகவும், அவங்க வீடை காலி பண்ணுப்பா, ரொம்ப அசிங்கமாக போகுதுப்பான்னு சொன்னதாகவும், அதற்கு பிறகு அந்த கார்த்தி இவங்க வீட்டிலேருந்து பேக் சைடில் வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போனதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அப்போவும் கார்த்தி வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபோனை தொடர்பு இருக்கிற மாதிரியும் தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து திருவிழா முடிச்சுட்டு பொன் குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைக்கும் இந்த கார்த்திக்கும், ஏன்னா அம்மா கூட பேச்சுவார்த்தை இருக்குது, அம்மா கூட பேசுகிற அந்த அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சகஜமாக இவ கூட போகிறது, வெளியே போகிறது, கடைக்கு போகிறது, சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுன்னு சகஜமாக தான் இந்த பொண்ணு இருந்திருக்கு, இறந்து போன சிறுமி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன சந்தேகம்னால், இவங்களுக்குள்ள, அதாவது இறந்து போன சிறுமியுடைய அம்மாவுக்கும் அந்த கார்த்திக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகுது இந்த சுற்றி விசாரிக்கும் பொழுதும். அண்ட் இந்த பெண்மணி ஊர்லேயும் இந்த மாதிரி 2 years பேக்கே இந்த பிரச்சனை வீட்டு குடும்பத்துக்குள்ளே போயிருக்கிறதும் உறுதியாகுது. இப்போது என்ன ஒரு சந்தேகம்னால், இந்த 10 வயது சிறுமி இறந்து போனதுக்கு முன்னால் இப்போது அகாடமிக் இயர் முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க குடும்பத்தில் இவங்க பாட்டி வீட்டில் இனிமேல் நான் பொண்ணை பார்த்துக்க மாட்டேன், நீ உன் பொண்ணை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு, இனிமேல் அங்கேயே வளர்த்துக்கோ, அங்கேயே ஸ்கூலில் சேர்த்துக்கோ, அப்படி ஏதாவது பஞ்சாயத்து போயிருந்ததா? ஏன்னால் இந்த பொண்ணு இங்கே வந்துருச்சுன்னா, ஏன்னா பொண்ணு வந்து 10 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே விவரம் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு. இதற்கு மேலே இந்த கார்த்தியும் இவங்க அம்மாவும் பழகிறது அப்படிங்கிறதுல இடைஞ்சல் வந்துரும்னு நினச்சாங்களா? அதனால தான் இந்த பெண் கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது. சரி, இன்னொரு விஷயம், இந்த கொலை சம்பவத்துக்கு
இனிஷியேட் பண்ணது யாரு அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி இருக்கு. ஒருவேளை இந்த சிறுமியோட தாயார் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்களா? ஏனால் அந்த கார்த்தியோட ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதாக ஒரு தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இல்லை சார், இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை கார்த்தி தரப்புல சொன்னதாகவும், காவல்துறை தரப்புல இதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸோ இல்லை கான்கிரீட் சயின்டிஃபிக் எவிடன்ஸோ கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒரு விசாரணை போயிட்டு இருக்கிறதாகவும், இது கிடைச்சதுமே இந்த பெண்ணுடைய தாயாரை தூக்குறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, நேற்று இந்த பெண்மணியை அந்த குழந்தை இறந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, பாடி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா அந்த குழந்தைய சேலத்துக்கு கொண்டு போயிடுறாரு. குளத்தூர் பக்கத்தில் சொந்த ஊருக்கு கொண்டு போயிட்டு அந்த தகனம் பண்ணுறாங்க. தகனம் பண்ணுற போகும் பொழுது இந்த பெண்மணியை கூட்டிகிட்டு போகலை. ஸோ கூட்டிகிட்டு போகலை அப்படின்றதுமே என்னை கூட்டிகிட்டு போகாமலேயே தகனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க மக்களே. அந்த பேட்டி நீங்களே பாருங்க. கடத்திட்டு போகும்போது நீங்க இது ட்ரெண்ட்ஸ் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேள்விக்கு பதில் 4 மணிக்கு சம்பவம். அந்த கார்த்தின்னு சொல்லி ஒருத்தர் உங்க கூட இருந்திருக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு இருக்காரு 5 மணில சொன்னது தகவல். அதுல இருந்து நீங்க அடுத்த மறுநாள் வரைக்கும் நீங்க இதுல தான் இருந்திருக்கீங்க, போதில் தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க அந்த வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க, அந்த இருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்போ நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்கதை இத்தனை நாள். அப்போ இத்தனை வருஷமா இவங்கெல்லாம் எங்க கூட இருக்கிறாங்க. என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். எதுக்கு அவங்க தேவையில்லாத பேசணும்? அப்போ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? பெத்த தாய் குழந்தை இழந்துட்டு நாங்களாம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நேரம் பார்த்து குழந்தை இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி, அவங்களும் ஒரு பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல உடந்தே இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? இப்போ குழந்தை சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் அந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணியிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுற்றி நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிற்குது, கடைக்கு போயிருக்கா. அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில்ல சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராதது இப்ப எதுக்கு வரணும்னு தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நாங்களே ஒண்ணு போயிடுச்சு, நீங்க இழந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு அது ஒரு பொண்ணு தான், அவங்களும் குழந்தைய வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பேசணும்னு தான் நான் கேட்கறேன். இந்த கார்த்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பக்கத்து வீடு தான் அவங்க. பக்கத்து வீட்டுல நாங்க அந்த வீட்டுக்கு போய் கரெக்டா 10வது நாள் அவங்க காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்குது. பிள்ளை இருக்கிறப்ப என் பாப்பா போய் அங்க விளையாடுறப்ப அந்த குழந்தைக்கு அவங்க திங்கறக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பா அங்கேயே சாப்பிட்டு விளையாண்டு வந்துருவா. சரிங்களா? கார்த்தியோட மனைவி வீட்டுல தான் இருந்தாங்களா? அவங்க வீட்டுல இருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியும். கார்த்தியோட தான் கார்த்தி மனைவி. ஆமா, அவங்க இன்னொரு பையன், அவங்க பொம்பளையோட தம்பிங்கிறாங்க அவன் ஒருத்தன். அப்புறம் கார்த்திங்கிறவன், அவன் பேர் கூட தெரியாது. எல்லாம் நியூஸ்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனோட பேர் கார்த்திக்னே தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த 3 அண்ணா எனக்கு தெரிஞ்சது. அவங்க 3 பேருமே அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த 2 பிள்ளைகளும் அந்த வீட்டில் தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வீடு பின்னாடி சைடு ஒரே ஒரு சேவூர் தான். அடுத்த கட்டில் அவங்க போனாங்க குடி. கார்த்தி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போய் தண்டிருக்காரு ஒரு நண்பரா? அவங்க வர மாட்டாங்க. காலி பண்ணி போனதுலேருந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வீட்டுக்காரமா சொல்லி வச்சுட்டாங்க. அதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க சொன்னது உதவி செய்யறேன்னு சொல்லி அடிக்கடி வருவான்னு நீங்க சொல்லிங்க. உதவி செய்யணும். அவங்க எதுக்கு வராங்க? அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருவான். அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அங்கிருந்து போவாங்க. காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட வந்தது கிடையாது காம்பவுண்டுக்குள்ள. புரியல? தேடினது என்னன்னா குழந்தை காணாம போயிடுச்சு, நாங்களாம் தொலைவிட்டு இருக்கிறப்போ எங்க கூடவே அந்த பொம்பளையும் இருக்கா. அந்த அவங்க கார்த்தி இருந்தானே என்ன தட்டத்துல இன்னொருத்தர் கார்த்தி தேடினாங்கிறத இன்னொருத்த கூட இருந்தா மோகன் அவன் இருந்தான்.
அவன் வந்து எங்களுக்கு என்ன பண்ணிட்டான், டைவர்ட் பண்ணி விட்டான். இன்னொரு தாத்தா வந்து ஸ்கூட்டியில் போயிருக்காரு, பாப்பா வந்து அந்த ஸ்கூட்டியில் தான் போனான் அப்படின்னு வந்து எங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்த்தா கேமராவில் அவர் இல்லை, இவன் தான் வண்டியில் இப்படி ஏற்றிட்டு போயிருக்கான். இன்னொரு கேமராவில் அது ரெக்கார்ட் ஆகிருக்குது. இவன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கானே ஒழிஞ்சு இன்னொருத்தவங்க கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸாரங்க வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த ஒரு உதவி பண்ணாங்க. கடைக்கு போனப்போ கூட்டிகிட்டு போயிருக்கான், ரோட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிருக்கான். அது வந்து கேமராவில் வந்து கடையிலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். முட்டாய் வாங்கி கொடுத்துருக்குறான். அது வந்து என் பையன் சொன்னான், அம்மா அக்கா வந்து இந்த முச்சந்தியில் நின்று அந்த கரண்ட் கம்பி கேட்டேருந்து முட்டாய் சாப்பிட்டு இருந்தாமா, எனக்கு வாங்கி கொடுக்கலாமா, அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஏறுன்னு சொல்லியிருக்கேன். ஏறி வீட்டுக்கு பக்கமே தான் கடை, வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கடை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், கடைக்கு பக்கத்தில் தான் அவனோட வீடும் அங்கே தான் இருந்திருக்கு. பேட்டியை பார்த்துருப்பீங்க. அவ கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டதாகவும் இந்த குடிப்பழக்கத்தில் நீங்கள் குடிச்சிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்களே அப்படின்னதுக்கு, அதுக்கு அவங்க இப்போ இந்த மாதிரி கேள்வி என்ன பதில் சொல்லுவாங்க ஜென்ரலாக? இல்லைங்க அப்படிலாம் இல்லவே இல்லைங்க, இது தப்பான தகவல், பொய் தகவல், இப்படிலாம் நீங்கள் நம்பாதீங்கன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ அழகாக மழுப்புறாங்க. அடுத்தது, இல்லைங்களே உங்கள் கணவருக்கே சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ கலந்து வச்சுட்டான் பாட்டில், நான் தெரியாமல் எடுத்து ஒரு முடை குடிச்சிட்டேன் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை பேசியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, என்னதான் ட்ரிங்க்ஸை கலந்து வச்சுருந்தாலும் ஒரு முடக்கில் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லாதவங்க கூட மட்டையாக மாட்டாங்க. அது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த ஒரு முடக்கை குடித்தோடனே நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொய்யான தகவல் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஸோ இவங்க ஒரு தப்பான பழக்கத்துக்கு இருந்திருக்கிறாங்க, கார்த்தியும் உடந்தையாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கூட லிங்க் தான் தெரியுது. இப்போ என்ன நமக்கு தேவை? இந்த கிரைம் சம்பவத்துக்கும் இந்த லேடிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ ஆமாம் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைக்க போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் விசாரணை போயிட்டு இருக்கு. அண்ட் ஏன் இந்த பொண்ணுடைய தகனத்தை கூட அவங்க அம்மா அனுப்பல அப்படின்னா, ஒருவேளை அங்கே போயிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க அப்படின்னா காவல்துறை விசாரிப்பதற்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும், ரேடார்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சிறுமியுடைய தாயார் அப்படிங்கிறதுனாலையும் தான் அனுப்பாமல் இருந்திருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னென்ன மக்களே, ஒரு பெண் குழந்தை கொலை பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு அவங்க தாய் உடந்தையா இந்த கொலைக்கு அப்படிங்கிறத போலீஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் உடந்தை தான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னால் நிச்சயமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து தாயை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி வழக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீமதி கேஸ். ஸ்ரீமதி கேஸில் அவள் தற்கொலைக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஸ்ரீமதியோடைய சித்தியான செல்வின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சார்ஜ் ஷீட்டில் வந்ததும் அதுதான், நம்ம என்ன சொன்ன சார்ஜ் அதே வந்திருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த லேடி அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா எப்படி அரெஸ்ட் பண்ணுறது? எமோஷ்னலாக போலீஸை வந்து குற்றம் சொல்லிடுவாங்களோ, போலீஸ் மேலே குறைய வச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே ஏகப்பட்ட ட்ராமாவை போட்டு அரெஸ்ட் பண்ண விடாமல் பார்த்துக்கிட்ட செல்வி. இப்போ இந்த செல்வியோட தாயாரும் பார்த்தீங்கன்னா தகனத்துக்கு உடலை காவல்துறை இடல வச்சுக்கிறாங்க, தகனத்துக்கு உடலை உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பேட்டிலாம் கொடுத்தாலுமே போலீஸ் ஹேவ் அ ஃப்ரீ ஹேண்டு, நாங்கள் அரெஸ்ட் தான் பண்ணுவோம்னு, ஏன்னா எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா இதில் பாவப்பட்ட ஜென்மம் அந்த குழந்தை மட்டும்தான். சுற்றி உள்ளலாம் சொல்கிறாங்க, நெய்பர்ஸ் தான் சொல்கிறாங்க, சார் நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கான ஒரே காரணம் பணத்துக்கோ இல்லை நிவாரணம் கிடையாது சார். நாங்கள் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த மாதிரி குழந்தை பாதிக்கக்கூடாது நாங்கள் போராட்டம் பண்ணோம். ஆனால் இதை தப்பாக இது மிஸ்கன்சீவ் ஆகி இன்னைக்கு சிஎம் அவர்கள் வந்து 7 லட்ச ரூபாய் காசு கொடுத்து விட்ருக்காரு அந்த குடும்பத்துக்கு. அது அவங்க முழுக்க அவங்க அப்பாவுக்கு மட்டும் போனால் பரவாயில்ல, இந்த லேடிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த லேடி அதை அனுபவிக்கவே கூடாது சார் அப்படிங்கிறாங்க நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து. இங்கே உள்ள எல்லாருக்கும் விசாரிச்சு பாருங்க, மீடியா இங்கே கொண்டு நீங்கள் வாங்க சார், நாங்கள் கதையாக நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்கோம், இந்த பெண் செல்லாத பெண் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நெய்பர்ஸோடைய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது மக்களே. ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், என்னால் ஒரு ஃபேமிலி பவுண்டு சென்டிமெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிடிக்கல அப்படின்னால் அழகாக இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை டைவர்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறோம், ஏன்னா ரொம்ப பவுண்ட் ஆகிடுச்சு, குழந்தைலாம் இருக்குது, இதுமாரி தாண்டி போனால் நல்லா இருக்காது, ஏன்னா அந்த கார்த்திக்கும் மனைவி இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னால் இந்த விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ணிட்டு போயிடணும். அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைய வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது
மன்னிக்க முடியாத குற்றம். அதனால தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கார்த்திகை காலை உடைச்சிருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும். இந்த மோகன்ராஜ் என்ன தப்பான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய தேடும் பொழுது மோகன்ராஜ் கூட தேடி இருந்திருக்கான் போலீஸ் கூடயே. அப்போது போலீஸும் அன்னைக்கு 21 மே அன்னைக்கு நைட்டு 12:30 மணி வரைக்கும் தூக்கமே இல்லாமல் தண்ணியோட குடிக்காமல் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க நெய்பர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ தூரம் கூட தேடினி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவன் லிங்க் இருக்குன்னு தெரியும், அஃபேர் இருக்குன்னு தெரியும், பேச்சுவார்த்தை இருக்குன்னு தெரியும், இதெல்லாம் ஏன் சொல்லாம விட்ட எங்ககிட்ட அப்படின்னு அந்த ஒரு உண்மையை மறைத்த குற்றத்திற்கு தான் அமல் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் விசாரிக்கும் பொழுது. ரொம்ப கஷ்டமான விஷயம் மக்களே. என்னன்னா சில உண்மைகளை ஜீரணித்துக்கொள் தான் வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்காவுடைய அரசு இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னால் இது முழுக்க முழுக்க டோட்டலான ஒரு வேற கேஸ். ஆனால் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, திரு விஜய் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நடந்த பொழுது பயங்கரமாக வெளியே குரல் கொடுத்து பயங்கரமாக எமோட் ஆகி, ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கல்ல. இந்த மாதிரி தான் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கேஸும், சென்சேஷனல்ஸ் ஆகக்கூடிய ஒரு கேஸ்க்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை யார் மேலே தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயும் ஒரு கதை இருக்குது, கள்ளக்குறிச்சி கேஸ்லேயும் ஒரு கதை இருக்குது, வெங்கைவேல் கேஸ்லேயும் ஒரு கதை இருக்குது, பரந்தூர் கேஸ்லேயும் ஒரு கதை இருக்குது. வெங்கைவேலுக்கெல்லாம் பொங்கி எழுந்து அப்படியே பொங்கி பீச்சி அடித்த விஜய் அவர்கள் இப்போ உட்காந்து சிஎம்மாக இருக்கிறீங்கல்ல, ஒரு போலீஸ் அங்கே விசாரித்த போலீஸை கூப்பிட்டு சிபிசிஐடி விசாரித்தாங்க. சார்ஜ் உட்காந்து மல்லாக்கப்படுத்தி படித்து பாருங்க, அப்போ தெரியும் உண்மை என்னன்றது தெரியும். ஸோ ஒரு கேஸ் வந்ததும் ஒரு சம்பவம் நடந்ததும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்படியே கொந்தளிச்சு பேசுறது, ஆளுங்கட்சி ஆனவனே அப்படியே கப்சிப் கபா கபான்னு வாய மூடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க முடிக்கின்றது. மக்களே, ஒவ்வொரு வழக்குக்கு பின்னாடியும், ஒவ்வொரு சென்சேஷன் ஆகிற வழக்குக்கு பின்னாடியும் ஒரு உண்மை கதை இருக்குது. அந்த உண்மை கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே போலீஸ் என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. உண்மை தெரியும் சார், என்ன பண்ணுறது, கலவச்சிக்கை சொல்லுவாங்க, உண்மை தெரியும் சார், இந்த லேடி தான் காரணம், அரெஸ்ட் பண்ண முடியல, கை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து கொண்டு, அதாவது தலித் சமூகத்தின் போராளி, தலித் சமூகத்தை தூக்கி நிறுத்த போகிறோம் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் குரல் கொடுத்து கொண்டு கப்சா விட்டு கொண்டு இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு அநியாயமாக செத்து போச்சு பாருங்க, ஸ்ரீமதின்னு தற்கொலை பண்ணிட்டு. த மோஸ்ட் பெயின்ஃபுல் டெத் அந்த பொண்ணுக்கு. அது இந்த சூசைடுக்கான மிக முக்கியமான காரணம் அவனோட சித்தி செல்வி அப்படிங்கிறத அரெஸ்ட் பண்ண விடாமல் பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு நபர் அவர் தான். இதில் கூத்து என்னன்னா, அன்னியன் படத்தில் வரும் பாருங்க, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவனு ஒன்று, பிரித்து படித்தவனு ஒன்று அப்படிங்கிற மாதிரி. இவங்களே இந்த தற்கொலை பண்ண வச்சுருவாங்களாம், இவங்களே கலவரம் பண்ணுவாங்களாம், இவங்களே எல்லாத்தையும் எரிச்சிருவாங்களாம், இவங்களே சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுவாங்களாம். அதையும் இந்த முட்டாள் மக்கள் நம்பினாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க அந்த மக்கள். ஸோ அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க விஜய் அவர்களே. இன்னமும் அடுத்தது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஒரு சம்பவத்திலையும் நீங்கள் என்ன பேசுறது என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் நிலைமை என்னது அவங்களுக்கு புரியும். ஓ, இப்படி தான் அந்த மக்கள் இருக்கிறாங்களா, இந்த மக்கள் நடுவில் நம்ம தான் ஓவராக கொந்தளிச்சிட்டோமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க திரு விஜய் அவர்களே. இன்னைக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.